இந்த கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணது பாருங்கள். எக்ஸ் சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் அதே ஆரமுள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது எனில் கூம்பினுடைய உயரம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப்பை கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரெண்டு வால்யூம் ஈக்குவல். அப்போ ரெண்டுத்துடைய ஃபார்முலாஸ் எழுதணும். ஃபஸ்ட்டு கோளத்துடைய வால்யூம்கான ஃபார்முலாஸ் 4/3 5r³ இஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, இங்கே கூம்பினுடைய வால்யூம்கான ஃபார்முலாஸ் 1/3 5r²h. இதுதான் மீனிங். இப்போது இந்த 5 இந்த 3 இந்த 5 இந்த 3 கேன்சல். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்து, அதாவது அவ்வளோ ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் அதே ஆரமுள்ள அப்படின்னா ரெண்டுத்துடைய ஆரம் வந்து ரெண்டு சேமு. அப்போ இங்கே ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா 2 முறை இருக்குது, இங்கே 3 முறை இருக்குது. அப்போ இங்கே 1 முறை இருக்கும். அப்போ 4r = hன்னு கிடைக்கும். இப்போ ஆரம் தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா எக்ஸ் சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. அப்போ ஆறு இடத்துல எக்ஸ் போட்டுடணும். அப்போ எக்ஸ் போட்டால் நம்மளுக்கு ஹெச். அப்போ என்ன கேட்குறாங்க? கூம்பினுடைய ஆரம் உயரம் தான் கேட்குறாங்க. கூம்பினுடைய உயரம் ஹைட்டு தான் கேட்குறாங்க. அப்போது ஹெச் வந்து பார்த்தோன்னா 4x சென்டிமீட்டர் தான் கிடைக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஆன்சர் தான் சரியான விடை. அதாவது பார்த்தோன்னா நான் வந்து ஏரியா அண்டு வால்யூம் ரிலேட்டடாக ஒரு 10 கொஷின் வந்து சொல்லி தந்திருக்கேன். அதுலேருந்து ஒரு சின்ன கொஷின் தான் எடுத்து நான் உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன். மீதி இருக்கக்கூடிய 9 கொஷின் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான வீடியோ லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.